ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்தியா வெக்கேஷன் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்னோட விலாக்ஸ் மட்டும் பார்க்குறவங்களா இருப்பீங்க. அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இங்கே ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஸோ 2 மாதத்துக்கு இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் எல்லாருமே. இந்த வெக்கேஷன் போகிறதுக்காக நிறைய இடத்துல நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த vlog எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எங்களோட வெக்கேஷன் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. லக்கேஜ் பேக் பண்ணுற வீடியோலாம் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. லக்கேஜஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டால் இதில் 2 கிலோ அதில் 3 கிலோ இப்படி தான் எல்லாத்தையும் கூட காமிச்சிட்டே இருக்குது. இதில் இந்த தூக்கி அதில் மாற்ற, அதில் இந்த தூக்கி இதில் மாற்றன்னு ஒரு வழியாக பேக் பண்ணி இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ப்ராசஸ் இருக்கே எப்பா, பயங்கர பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஊருக்கு போகிறோமேன்ற ஆசையை விட பேக் பண்ணிவிட்டு வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறது பெரிய வேலையாக இருக்கும். பக்கத்தில் மாலுக்கு போனாவே கிச்சனை பயங்கரமாக கழுவி வச்சுட்டு வீடை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோம். நாடு விட்டு நாடு போகிறோம். 2 மாதம் லாங் வெக்கேஷன். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் தாங்க பயங்கர ஹாப்பி. பொண்டாட்டியும் பிள்ளையும் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஃப்ரெண்டு குரூப்பில் போயிட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற ஸ்டேட்டஸை போடணுன்றக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இந்த டைம் வெக்கேஷனுக்கு நானும் என் கிட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கோம் இந்தியாவுக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் என் ஹஸ்பண்ட் லீவில் வந்துட்டு போயிட்டாங்க. வந்து அவங்க பேரண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க்கு போயிட்டாங்க. எப்படினாலும் என் ஹஸ்பண்ட் பார்க்குற ஒர்க்குக்கு 30 டேஸ் 40 டேஸில் கண்டினியூஸாக லீவ் எடுக்கவே முடியாது. 10 to 15 டேஸ் தான் எடுக்க முடியும். மறுபடியும் ஒர்க் போயிட்டு மறுபடியும் 10 to 15 டேஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த டைம் ஒன்லி 15 டேஸ் மட்டும்தான் வெக்கேஷனே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. நாங்களுமே ரொம்ப லாஸ்ட் டைம் தான் டிக்கெட் போட்டோம். போகலாமா வேலாமான்னு பயங்கர கன்ஃபியூஷன். சரி ஓகே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி டிக்கெட் போட்டு கிளம்பி வந்தாச்சு. ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை ப்ரைஸ். நாங்கள் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் போகிறாங்கன்னா ஹாஃப் சொத்து எழுதி வச்சு தான் போகணும் போல் அவ்வளோ ஹை ப்ரைஸ் டிக்கெட்டு. துபாயை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வெரி வெரி ஹை ப்ரைஸாக இருந்துச்சு. சரி இந்த டைம் வந்து எத்திஹாத் ஏர்லைன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஃபேர் இருந்துச்சு. ஸோ அதனால் அலுப்பு பார்க்காம அபுதாபிக்கு வந்து எங்களை ஏற்றி விட்டு போகிறாரு. இது அபுதாபியில் இருக்க நியூ ஏர்போர்ட். பயங்கர சூப்பராக கிராண்டாக அப்படி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. துபாயிலேருந்து போகும்போது 1 hour லேட்டு தான். பயங்கர டிராஃபிக்கு. ஏர்போர்ட் பெருசுனால கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே இல்லைங்க. செக்இன் ஏரியாவில் வித்தின் 10 மினிட்ஸில் கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது எல்லாமே சர்வீஸு. மெயினாக சொல்லணும்னா க்ரௌடே இல்லைப்பா. எங்களுக்கு மார்னிங் 9:20 ஃப்ளைட்டு. துபாயிலேருந்து 5:30க்கு வண்டி எடுத்தோம். இங்கே வரதுக்கு 7:30 ஆகிடுச்சு. அப்போ பாருங்களேன் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. துபாயிலேருந்து அபுதாபி வந்து ஒரு ஃப்ளைட் ஏறதெல்லாம் பெரிய ட்ராவலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஐடியா இந்த ஏர்போர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பேக்கேஜ் லக்கேஜ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கன்ஃபார்மாக வெயிட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருந்தது எனக்கு. அபுதாபி ஏர்போர்ட்டில் இருக்க இன்டீரியர் டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணிக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லாரும் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா அது வேற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு இப்போ தெரியாது ஃப்ளைட்டில் போகிறோம் வெக்கேஷன் போகிறோன்ற மாதிரி ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தேட ஆரம்பிப்பாங்க. எங்கள் டாடி எங்கள் சலுவெலாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். என்னம்மா டாடி வருவாங்களா, நம்ம எப்போ டாடிட்ட போகிறோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். கண்டிப்பாக இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங். இங்கே ஒன்றும் வாங்கலை. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா ஹை லெவல் பிராண்டுமே வச்சுருக்காங்க. பயங்கர ப்ரைஸு. மேக்கப் ஐட்டம்லாம் கண்ணில் பார்த்தாவே ஹாப்பி ஆகிடுவோம். வாங்கணுன்ற அவசியமே இல்லை. பிள்ளைங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. எப்படி வாங்க போகிறதில்ல, இது என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம், நேராக கேட்டுக்கு போகிறோம், வெயிட் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காரோம், அவ்வளோதான். அதுங்களோட மைண்ட் செட்டாக இருந்தது. துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கும் அபுதாபி டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு. துபாயில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அபுதாபியில் எல்லாமே ஹை லெவல் பிராண்டு மட்டும்தான்ப்பா வச்சுருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க துபாயில் இருந்துக்கிட்டு அபுதாபி போய் ஏன் ஃப்ளைட் ஏறினு சொல்லிட்டு. சென்னையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் போக போகிறது தான் பெரிய ட்ராவல் ஆகும். எங்கள் ஊர் கடைசியில் இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி தான் நாங்கள் போகணும். பட் என் பிள்ளைங்க உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது. அந்த ட்ராவலிங் டைம் வந்து பிள்ளைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் லக்கேஜ் ஏற்றியாச்சு, எங்களையும் ஃப்ளைட்டில் ஏற்றியாச்சு, போடுங்கடா புகையன்ற மாதிரி போட்டாச்சு. ஃபுல் ஏசி. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோடனே என் கிட்ஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க எல்லா கிட்ஸும் கேட்ட கேள்வி, எப்பமா ஃபுட்டு கொடுப்பாங்க, எப்பமா ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. எத்திஹாத் ஏர்வேஸில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். உண்மையாக ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏர்லியராகவே துபாயிலேருந்து கிளம்பி அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம கடைசி நல்ல சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. லாங் ரைஸில் கீ ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க, தால் கொடுத்துருந்தாங்க. மெயினாக என்னென்னா இந்த சாலட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சாலடை ட்ரை பண்ணி என்னோட ஷார்ட்ஸில் கூடி சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். சென்னை லேண்டிங்கை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஃப்ளைட்டில் இருக்க கிட்ஸ் அத்தனை பேருமே லேண்ட் ஆகும்போது ஓன்னு கத்தனை ஃபீலிங் தான் இருந்தது எனக்கு. பயங்கர ரஃபான லேண்டிங், ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது. நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், ஏகப்பட்ட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எத்தனை ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணாலும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ளைட்டுனாவே ஆச்சரியமும் அதிசயம் மட்டும்தான். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். இந்த விங்ஸ் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுறது எல்லாமே உண்மையாக எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி எனக்கு அந்த விங் சைடு மட்டும்தான் எனக்கு சீட் கிடைக்கும். அது என்னன்னே எனக்கும் தெரியல. எப்போ பாருங்க எனக்கு அங்கே தான் கிடைக்கும். என்கிட்ட இருக்க மோஸ்ட்லி ட்ராவல் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இந்த விங்ஸ் பக்கத்தில் உட்காந்த மாதிரியே தான் இருக்கும் எல்லா வீடியோஸுமே. இந்த டைமும் வழக்கம் போல் அதே இடத்துல தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி வீடியோ. இன்னும் எத்தனை வீடியோ தான் இதே மாதிரி வச்சிருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த போர்டை பார்த்த உடனே அவ்வளோ
பார்ப்பீங்க. வணக்கம் சென்னை. சென்னையில லேண்ட் ஆறது பெரிய கதைனா, அதுக்கப்புறம் கோயம்பேடு போய் பஸ்ஸை பிடிச்சி லக்கேஜ் எல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் ஊருக்கு போகுது அதோட பெரிய கதை. இந்த உலகத்தில் இருக்க மொத்த பைக்கு சென்னையில தான் இருக்கும் போல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவ்வளோ பைக்கு எல்லாருமே. இதுக்கப்புறம் அடுத்து வர கொஞ்ச நாள் எல்லா விளாகுமே இந்தியாவிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். குக்கிங் வீடியோ, விளாக்ஸ் வீடியோ, எங்கேயாவது வெளியே போனால் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நேராக போய் அம்மா வீட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து மாமி வீட்டுக்கு நான் போயிடுவேன். அம்மா ஊரும் சரி, என் ஹஸ்பண்ட் ஊரும் சரி, அவ்வளோ அழகா இருக்குங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் சூப்பராக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அம்மா ஊர் கொடைக்கானல் கீழேயே இருக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஊர் கேரளாக்கு கீழே இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? வந்திருக்க சீசன் வேறு தாறுமாறு, சொல்லவா வேணும். மழை, குளிர், ட்ரிஸ்லிங் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான நல்ல நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வெளிநாட்டிலேருந்து வெக்கேஷனுக்கு வரனாவே ரொம்ப ஹாப்பி தான். கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு தான் தெரியும் இந்த நேச்சரு, க்ரீனு, மழை இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு. நம்ம வர்றப்ப அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? உண்மையாகவே அப்படிதான் இந்த வெக்கேஷன். ஃபர்ஸ்ட் இப்போ 2 டேஸ் 3 டேஸ் தான் இருக்குது. ஃபுல் டே மழை தான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோக்காக நீங்கள் கொடுக்குற நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.